மலர் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அதை பார்த்த மதி ஒன்றும் நடக்காது, கவலைப்படாமல் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த சூழ்நிலை மலர் ரொம்ப பதட்டமாக எப்படியாவது கஷ்டப்பட்டு அவங்ககிட்ட பேசி கிளம்பி போகிறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம என்ன பண்ணார், பாக்யராஜ் வந்துடுறாரு. வந்துட்டிங்களா அப்படின்னோடனே, சரி வந்துட்டேன், நல்லா காலம் வந்துட்டிங்க, எனக்கே ரொம்ப டென்ஷனாக இருக்குது, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. இங்கே ரொம்ப சந்தோஷமாக மலர் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. வீட்டுக்கு தெரிஞ்சால் என்னங்க பண்ணுறது, அதெல்லாம் வீட்டுக்கு தெரியாமல் பத்திரமா வந்துடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வர வழியில் கரெக்டாக இவங்க 2 பேரும் எங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடுறாரு. நம்ம தங்கராஜ் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறார். 2 பேரும் ஒன்றா எங்கேயோ போகிறாங்க, அதுவும் இந்த டைமில், ஈவினிங் டைமில் எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே நேராக சரி எங்கே போகிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட விசாரிக்கலாம், ரேவதிக்கிட்ட விசாரிக்கலாமா, இவன் உண்மையை சொல்லுவான்னு சொல்ல முடியாது, இல்லை எதுக்கும் நம்ம வீட்டில் விசாரிக்கலாமா அவங்க வீட்டில் அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. அதை பார்த்து அவங்க அம்மா, என்னடா யோசனை பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு, ரேவதி எங்கம்மா, ரேவதி உள்ளதாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்டே போகிறாரு. ரேவதி துணி முடிச்சுட்ருக்காங்க. என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி உங்கள் அண்ணி இருக்காங்கல்ல, யார் சொல்கிறீங்க, வேறு யார், உங்கள் அண்ணனோட பொண்டாட்டி அண்ணி, உங்கள் அண்ணி இருக்காங்கல்ல அப்படின்னோடனே, ஆமாம் அந்த மலரை தான் சொல்லிகிட்ருக்கேன், அவங்க வீட்டில் ஏதாவது விசேஷமா, வீட்டிலலாம் என்ன சொல்கிறீங்களே புரியலையே அப்படின்னோடனே, இல்லை இந்த டைமில் எங்கே வெளியே போகிறாங்க அப்படின்னு, ஐயோ இவருக்கெல்லாம் பாட்டிட்டாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, சரி நீங்கள் யாரை பார்த்தீங்கன்னொன்னே, வேறு யாரை பார்த்தேன், உங்கள் அண்ணனையும் அண்ணியையும் பார்த்தேன் அப்படின்னோடனே, ஐயோ போச்சு இவர் போய் சொன்னார், பெரிய பிரச்சனையாகுமே, இதை எப்படியாவது வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுமே அப்படி சொல்லிட்டு அவங்க எங்கேயாவது ஷாப்பிங்க போயிருப்பாங்கங்க, வெளியே எங்கேயாவது போயிருப்பாங்க அப்படின்னோடனே, இந்த டைம் கூட வெளியே போகிறாங்க அப்படின்றாங்க. ஆமாங்க வீட்டில் ஏதாவது வாங்க வேண்டியிருந்திருக்கோம், அதனால் போயிருப்பாங்க, பார்த்தா அப்படி தெரியலையே, ஏதோ விசேஷத்துக்கு போகிற மாதிரி தான் போனாங்க, அப்படிலாம் தெரியலங்க அப்படின்னோடனே, உனக்கு தெரியலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஐயோ இவர் என்ன 7:30 இழுக்க போகிறாரோ தெரியலையே, இப்போ என்ன பண்ணுறது, அன்றைக்கி இந்த விஷயத்தை முதல்ல அண்ணனுக்கோ ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. பார்த்தா ஃபோனே எடுக்கலை. ஐயோ ஃபோனே எடுக்கலையே, இப்போ என்ன பண்ணுறது, மதிக்கு ஃபோன் பண்ணுவோம் சொல்லிட்டு மதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மதிக்கிட்ட அவங்க 2 பேரும் கிளம்புனாங்களா, ஆமாம் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனாங்க, ஐயோ போச்சு, இவர் கண்ணில் பட்டுட்டாங்க, அவங்க வந்தாங்கன்னா அவங்க வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட விஷயத்த சொல்லணும், அப்போ தான் ஏதாவது சமாளிக்க வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னோடனே, சரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நானும் ட்ரை பண்ணுறேன்னு மதி சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. ஏன் நீங்கள் ஃபோனை எடுக்கலன்னு சொல்லிட்டு மதி கேட்டுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்துடுறாரு தங்கராஜ். இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த விஷயத்த சொல்லி எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. நம்ம பாக்யராஜ் பழி வாங்கணுன்னு கரெக்டாக எல்லாருமே செம்மையாக திட்டுறாங்க. இப்படி ஏமாத்திடியடா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டிகிட்டு இருக்காங்க பாக்யராஜை. உடனே மலர் ஒரு கட்டத்தில் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்க அவரை, ஏன் புருஷன் ஏன் வீட்டுக்கு வரக்கூடாதா, எல்லாமே பண்ணக்கூடாதா, தாய் தகப்பனுக்கு ஸ்தானத்தில் இருந்து என் தம்பியை என் புருஷன் பார்த்துக்கணும், அதுதான் அவரோட கடமை, அவர் கடமையை தான் அவர் செஞ்சுருக்காரு, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலரே செம்ம டென்ஷனாக கேட்குறாங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. மலரா இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே மதி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கன்றாங்க. உடனே மதி மலருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. நீ அமைதியாக இரு மதி, எதுவாக இருந்தாலும் நானே பேசிக்கிறேன், எவ்வளோ நாளைக்கு தான் நான் பேசாமல் இருக்கிறது, இன்றைக்கி நான் பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன், நானும் பார்த்துட்ருக்கேன், எங்கள் அம்மா வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் எங்கள் அனுப்ப மாட்டேங்கிறீங்க, நீங்கள் அனுப்ப மாட்டேன்னு சொன்னதால தான் நாங்கள் போய் சொல்ல வேண்டியதாக இருந்தது, நீங்கள் அனுப்புகிறோன்னு சொன்னால் நாங்கள் போய் சொல்ல போகிறோம் அப்படின்றாங்க. ஓ அந்தளவு ஆகிடுச்சா, இந்த அளவு நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, அப்போது நீ தான் இதுக்கெல்லாம் என் பிள்ளை இந்த மாதிரி கெட்டு போகிறதுக்கு காரணம் நீ தானா, எங்ககிட்ட உண்மையை சொல்லாதுக்கு நீ தான் காரணமா, ஆமாம் நான் அதான் காரணம், நீங்கள் என்ன பண்ண முடியும் படிக்கிங்க அப்படின்றாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம தங்கராஜ்